ஹாமிதல் லில்லாஹி அவ்வலன் வசானியா. ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மத் நபியன் வரசூலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் வமா ஹும் பிமுமினீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான பேரொருளால் ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். நம்மை விட்டு சமீபத்திலே கடந்துவிட்ட சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தில் ஏக இறைவனால் விதியாக்கப்பட்டுள்ள கடமையான நோன்புகளை நடைமுறைப்படுத்தி அதிகப்படியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தான தர்மங்களை செய்து இன்னும் பல நல்லறங்களை செய்து முடித்ததின் மூலம் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கடந்த ரமதான் மாதத்திலே நாம் நிறைவேற்றிய நோன்புகள் நல்லறங்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா அல்லது இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தருகிற விதமாகத்தான் அந்த ரமதான் மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோமா என்கின்ற ஆழமான ஒரு கவலை இருக்குது. பார்த்தீங்களா? அதான் எல்லா முஸ்லீம்களுக்கும் அவசியமான ஒன்று. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கம்மின் சாயிமின் லைஸமின் சியாமிஹி இல்லல்லமா. நோன்பை கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்பின் மூலமாக பட்டினியை சரியான முறையிலே அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வகம்மின் காயிமின் லைஸமின் கியாமிஹி இல்ல ஷஹர். நின்று வணங்கக்கூடிய எத்தனையோ வணக்கசாலிகள் அந்த வணக்கத்தின் மூலமாக உடல் உளைச்சல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக நம்மவர்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ கடந்த ரமதான் மாதத்திலே நாம் நோன்பை கடைபிடித்தோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி நாம் கடைபிடித்தோம்? பசினா என்ன, தாகம்னா என்ன, நாக்கு வறண்டு போகிறதுனா என்ன, இதை அறிந்து கொள்றதுக்கா? நோன்பை நாம் கடைபிடித்ததற்கே மூலமான காரணம் என்னன்னா, அந்த நோன்பின் மூலம் இறைவனுடைய திருப்தியை மறுமையில் பெற வேண்டும். இதுதானே. அதே மாதிரி இப்போ நம்ம இரவு தொழுகையில் என்ன செஞ்சோம்? ஈடுபட்டோம். வழக்கத்துக்கு மாற்றமாக நம்ம என்ன செஞ்சோம்? நீண்ட நேரம் நம்ம தொழுதுகிட்டே இருந்தோம். எதுக்காக வேண்டி? ரொம்ப நேரம் நம்ம தொழுகையில் நின்னா கால் வலினா என்ன, இடுப்பு வலினா என்ன, அதனால் என்னவெல்லாம் சிரமம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடலை டெஸ்ட் செய்வதற்காக வேண்டிய நம்ம அதிகப்படியான இபாதத்துகளில் ஈடுபட்டோம். இதுக்கு காரணமும் என்னதான்? மறுமையில் இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும் அப்படிங்கிறதான. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நோன்பு வைக்கக்கூடிய எத்தனையோ நோன்பாளிகள், நோன்பு வைக்கக்கூடிய 4 நோன்பாளின்னு சொல்லலை, நோன்பை கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் அடையக்கூடிய லாபம் என்னன்னு கேட்டால் இறைவனுடைய திருப்தி இல்லை. இந்த பசினா என்ன, பட்டினினா என்ன, இது மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? அவங்க அடைந்து கொள்கிறார்கள். அதே மாதிரி வணக்கத்தின் மூலம் உடல் உளைச்சலை பற்றி அவங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த ரெண்டுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யலை? நோன்பையும் கடமையாக்கலை,
இந்த வழிபாடுகளையும் வலியுறுத்தி சொல்லலை. எதுக்கு சொல்ல வர்றாங்க? இப்போ நாம் ரமலானை கடந்து வந்திருக்கிறோம், ஒரு ஆனந்தத்தில் நம்ம மிதந்துட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, இந்த ரமலானில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஓரளவுக்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கோம், நம்ம ஆனந்தத்தில் மிதக்கிறோம். பார்த்தீங்களா? நமக்கு ஆனந்தம் வரக்கூடாது, கவலை தான் வர வேண்டும். ஒரு மாத காலமாக அல்லாவுக்கு நம்ம இதையெல்லாம் செஞ்சோமே, உண்மையிலேயே அதை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா, இல்லை ஏற்றுக்கக்கூடிய விதத்தில் தான் நம்ம அந்த அமல்களை செஞ்சோமா? இந்த கவலை இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறதா? நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100% மக்களுக்கு இல்லைன்னு சொல்லிடலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமதான் மாதம் நிறைவடைந்த மறு நிமிடத்திலேயே என்ன செஞ்சிடறோம், பழைய வாழ்க்கைக்கு நம்ம திரும்பிடுறோமா இல்லையா? ரமதான் முடிந்த மறு நிமிஷத்துலேயே நம்ம என்ன செஞ்சிடறோம்னா திரும்பிடுறோம். அப்போ ரமதான் என்பது மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இறைவன் கொடுத்தானா, அல்லது ரமதானில் நம்ம ஒரு வேஷம் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு வேஷம், வழக்கத்துக்கு மாற்றமான வேஷம், அந்த வேஷத்தை ரமதான் முடிஞ்சு நம்ம கலைச்சிட்டோமா? எல்லாத்தையும் அல்லாஹ் ஒரு மாற்றத்துக்காக வேண்டியதான் நல்லா கொடுத்தான். குர்பானி எதுக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஜகாத் எதற்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ரமலான் எதற்கு? பாவங்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தானா ரமலானு? நன்மைகளை செய்யறதுக்கு இல்லையா? நன்மைகளை தொடர்றதுக்கு இல்லையா? ஆனால் நாம் இன்னைக்கு அப்படி தானே வச்சிருக்கிறோம். வருஷம் ஃபுல்லாக பாவம் செய்ய வேண்டியது, அந்த பாவத்தை கொண்டு போய் எந்த குப்பை தொட்டியில் கொட்ட வேண்டியதுன்னா ரம்ஜானில் கொட்டிட வேண்டியதான். நடைமுறையில் உள்ளதை நான் சொல்கிறேன். அப்போ ரமதான் என்பது இறைவன் வழங்கிய அருள் மாதமா, திருந்தக்கூடிய மாதமா, படிப்பினைக்குரிய மாதமா, அல்லது ரமதான் என்பது உங்களுடைய பாவ கிடங்கை கொண்டு கொட்டக்கூடிய குப்பை தொட்டி மாதமாகும். ஏனைய சமுதாயத்தவர்கள் அப்படி என்ன வச்சிருக்கிறாங்க, நடவடிக்கையில் வைத்திருக்கிறார்கள். வருஷம் ஃபுல்லாக பாவம் செஞ்சு கங்கையில் போய் ஒரு முங்கி எந்திரிச்சான்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. எல்லா பாவமும் என்ன ஆகி போச்சு, அது ஆத்தோட கரைஞ்சி போச்சான். அவங்கள்ட்ட இருக்க இல்லையா புனித நீராடுதல்னால சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக எப்படி வேணாலும் நடப்பான். குறிப்பிட்ட நாளில் போய் என்ன செய்கிறது, இந்த கங்கையில் போய் 4 மந்திரத்தை சொல்லி உள்ள முங்கி எந்திரிச்சிட்டான்னா பியூர். அவனுடைய நம்பிக்கை ரொம்ப தெளிவு. கடவுளுக்கு என்ன செஞ்சிட்டார், அவர் முழுசாக கட்டுப்பட்டார். இன்னைக்கு அதே மாதிரி தானே நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது. நாம் இதுக்கு விளங்கி வச்சிருக்கோம், இதுக்கு பேர் தான் ஈமானு. ஈமானுங்கிறத நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம், இந்த செயல்பாடுக்கு தானே. அதனால தானே 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமினன்னாசி மையக்கூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமாஹும் பி மூமினி. அல்லாஹை நாங்கள் நம்பினோம், தூதர்களை நாங்கள் நம்பினோம், எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவன் சொன்னதுனால நான் அவனை ஈமான்தாரி நான் ஏற்றுக்குவேனா? நீ சொல்லு, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், நான் ஈமான்தாரி சொல்லிக்க. வேதத்தை நம்புகிறேன், நான் ஈமான்தாரி சொல்லிக்க. நான் இல்லை சொல்லணும். உன்னை ஈமான்தாரியா இல்லையாங்கிறத யார் சொல்லணும்? நீயா முடிவு பண்ணிக்கிறதா? இன்னைக்கு நாம் அப்படி மார்க்கு போட்டுக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்னா ரமதானில் பலவிதமான காரியங்களை நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ மற்ற மாதத்தில் நம்ம என்ன செய்யலை, தான தர்மங்கள் அதிகமாக செய்யலை. இந்த மாதத்தில் நம்ம பண்ணியாச்சு. அப்போ தான தர்மத்தில் நாம் ஒரு 80 மார்க்கு, எனக்கு நானே மார்க் போட்டாச்சு. தொழுகையில் நான் ஒரு 70 மார்க்கு, மற்ற மாதத்தில் ஒரு 30, ரமதானில் ஒரு 70, எனக்கு நானே மார்க் போட்டு உட்காந்துருக்கிறேன். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களில் சிலர்கள் இப்படி சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஈமானுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன இல்லை, அதுக்கு பேர் ஈமானே இல்லை. அப்போ எதுக்கு செய்கிறாங்க, யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு. அவன் அல்லாஹ்வை பிளான் பண்ணி என்ன செய்கிறான், ஏமாத்துறான். அல்லாஹ் ஒரு ஏமாளி மாதிரி ஆக்கி என்ன செய்கிறான், நம்ம இப்படியெல்லாம் பண்ணால் அல்லாஹ் ஏமாந்து போயிடுவான். அதே மாதிரி ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவங்களும் ஏமாந்து போயிடுவாங்கங்கிற மாதிரி என்ன செய்கிறான், அவன் நடவடிக்கை அமைத்திருக்கிறான். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஸ்ஊன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். வருஷ கணக்காக என்ன செய்கிறான், அவனை அவன் ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறானே தவிர நான் ஏமாறுவானா? ஈமானுடைய இலக்கணங்களை தெரிந்தவர்கள் ஏமாறுவார்களா? ஃபீ குலூபிஹிம் மரல். உன்னுடைய உள்ளத்தில் முதல்ல நோய் இருக்கு, அதுக்கு போய் டெஸ்ட் பண்ண முதல்ல.
பாடி செக்அப் பண்றீங்களா? மாசம் மாசம் போய் செக்அப் பண்றீங்களா? நோய் இருக்குதோ இல்லையோ மாச செக்அப் அல்லது 2 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் எல்லாம் பண்றீங்கல்ல? அந்த மாதிரி ஈமானை செக் பண்ணுங்கிறாங்க. ஈமானை செக் பண்ணு. அந்த எண்ணம் நம்மிடத்திலே இருக்கிறதா? அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு பிடித்தமான அமல் என்ன என்று கேள்வி எழுப்புகிற போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப நேசமான பாசத்திற்குரிய விரும்பக்கூடிய அமல் எது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதுவமுகு வயின் கல்ல, குறைவாக செய்தாலும் நிலையாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹ் வந்து ஒரு நாள் கூத்த பார்த்து என்ன செய்ய மாட்டான், ஒரு மாதம் கூத்த பார்த்து ஏமாந்துருவானா? அல்லாஹ் நீ நிறைய செய்கிறியா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அது நீ உன் நன்மைக்கு செய்கிற, அவ்வளோதான். நிறையா செஞ்சா உனக்கு நன்மை நீ சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுற, அவ்வளோதானே தவிர நான் என்ன பார்ப்பேன், நீ கம்மியாக செய்கிறியா கவலை இல்லை, கடமையை மட்டும் செய்கிறியா கவலை இல்லை, நிலையா செய்கிறியா அதை சொல்லு. ரமதான் மாதிரி செவ்வாலில் நீ பண்ணையா, செவ்வால் மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் நீ பண்ணுறியா? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? இதை உணர்ந்தாங்களா இல்லையா சஹாபாக்கள்? அதனால தானே சஹாபாக்கள் எந்த நேரத்தில் நிறம் மாறலையே. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கா? 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு 2 சஹாபியை பற்றி. ரமதானுக்கு மட்டும் அவர் கரெக்டாக வந்துடுவார். ரமதான் முடிஞ்சு அந்த சஹாபி ஆளையே காணாம். இப்படி ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு சஹாபி பற்றி சொல்லுங்களேன். லட்சத்தில் 1 கேட்குறான், லட்சத்தில் 1. எந்த சஹாபியும் வேற சஹாபிய இந்த விஷயத்தில் குறை சொன்னதில்லை. ரமதானுக்கு மட்டும் வருவார், அதுக்கப்புறம் ஆளை இருக்காது, அதுக்கப்புறம் எப்போவாது வருவார், அப்படியெல்லாம் இருக்கா? மனிதன் என்ற முறையில் வேற வேற பல தவறுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, செய்திருக்கிறார்கள், அதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இது அவர்களிடத்தில் இருந்ததா? இல்லை ரசூல்லா தான் கேட்டாங்களா மக்கள்கிட்ட, என்னப்பா ரமதானில் வந்து அவர் வந்தார, எங்க இப்போ ஆளை காணா கேட்டாங்களா? யாரையாவது கேட்டாங்களா? ரசூல்லாவும் கேட்கல, சஹாபாக்களும் குறை சொல்லலை. காரணம் என்ன? ரமதான் எதற்கு கரெக்டாக துல்லியமாக புரிஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. நாம் ரமதானை அப்படி புரியலை. ரமதானை நாம் புரிஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்க, அதனால தான் நம்மள்கிட்ட மாறுபாடு வரலை. நடைமுறையிலே நீங்கள் பார்க்கலாமே, கேட்பாங்களே, பாய் ஸலாம் அலைக்கும் இப்போ 2026 போன ரம்ஜானில் பார்த்தது கேள்வி கேட்குறது, பள்ளிவாசலுக்கு வருவார் சலாம் சொல்கிறது, என்ன போன ரம்ஜானில் பார்த்தது, எத்தனை நாள் ஆகி போச்சு. அவர் என்ன தலைக்கு மேலே வேலை, 1-2 வேலையா? 2 மாதம் எனக்கு ஜும்மா கூட தொட முடியலன்னா பார்த்துக்குங்களேன். அவரோட பதில் என்னது? இவர் யாரு? கேள்வி கேட்கிறவர் ஜமாத்தோட முக்கிய புள்ளி, கேள்வி கேட்கப்படுறவர் உறுப்பினர். இருக்கா இல்லையா? இப்படி போ, நீ இப்படி அல்லாட்ட போ, நீ இப்படி அல்லாட்ட போவேன், அவன் ஏமாந்தது ரையெல்லாம் தூக்கி போடு, ரையான் இருக்குல்ல தூக்கி போடு, அப்படி எல்லாம் சொல்லிடுவானா? இறைவனை இறைவன் மாதிரி விளங்கணும், அவ்வளோதான் விஷயம். படைச்சவனா விளங்கணும். நீ நடிச்சுக்கிட்டெல்லாம் வந்தேன்னா அதெல்லாம் எடுபடவே செய்யாத. மறுமை நாளில் இந்த ரஹ்மானு ரஹீமு அதெல்லாம் நீ உலகத்தில் சொல்லிட்டு போ. மறுமையில் வந்த நீ என்ன செய்யறையோ, வமன் அராதல் ஆஹிரா வஸஅலஹா ஸஅய்யஹா ஃபஹுவ முஃமினூன். அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, யார் மறுமை நாளை நம்பி அதற்கு ஏற்ற நிலையில் 17வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அதற்கு ஏற்ற நிலையில் அமல் செய்கிறார்களோ அவர்கள்தான் அந்த முயற்சிக்குரிய பலன் என்ன செஞ்சுக்குவாங்க, பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே என்ன செய்யறான், தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன ஆகி போச்சு? சுருக்கமாக சொல்ல போனால் சில விஷயங்கள் சொல்லும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கு. இதெல்லாம் சொல்லாதீங்க பாய், சொல்லாது. வரக்கூடிய மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, வரமாட்டாங்க. அப்போ யாருக்கு வர்றாங்க?
யாருக்கு வர்றாங்க? ஈமான சுத்தப்படுத்துறதுக்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் செவைப்படுத்துவதற்கும் ஜும்மாவுக்கு வர்றோமா, இல்லை ஜும்மாவையே ரமதான் மாதிரி ஆக்கிறதுக்கு வர்றோமா? இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும். மூமின் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மொழியப்படுமையானால் அவனுடைய உள்ள நடுங்கணும். நடுங்கலைன்னா மூமின் கிடையாது. வேத வசனம் சொல்லப்படுகிறது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. மனிதன் என்ற முறையில் சில தவறுகளை பண்றீங்க, பரவாயில்ல, வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன? இந்த 1 வருஷம் 2 வருஷமா காலம் உள்ள அப்படித்தான். பல்லாண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா இதுதான். ரமதான் மாசத்துல பள்ளிவாசலுக்கு கட்டிய கரண்ட் பில் எவ்வளோ? அடுத்த மாசத்துல ரமதான் மாசத்துல தண்ணி எவ்வளவு செலவு? மற்ற மாசத்துல நம்மளுக்கே தெரியுது. பார்த்தீங்களா? நம்மளுக்கே தெரியுது. அப்போ என்னமோ கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்குது, இப்போ நடக்கலை. பார்க்குறோமா இல்லையா? இதை முதல்ல நம்ம மாற்றணும். கவலை இன்னைக்கு இருக்கணும் நம்மளுக்கு. ஏன் அந்த கவலை இல்லை? அந்த கவலை இல்லாதனால தான் தொடர்ச்சி இல்லை. சஹாபாக்கள்கிட்ட கவலை இருந்தது. ரமதான்ல அல்லாஹ் நாம செய்யக்கூடிய அமலை ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டானா அப்படிங்கிற கவலை இருந்தது. தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்தது. நம்மள்கிட்ட கவலை இல்லை, தொடர்ச்சி அந்து போச்சு. நல்ல விளைய ரமலான்ங்கிறது உங்களுக்கு பண்டிகை அப்படின்னு யார் சொன்னா? ரம்ஜான் மாதம் பண்டிகை மாசமா? அப்படி எங்கே பார்த்தீங்க குரான்ல? பெருநாளுங்கிறது தான் பண்டிகை, ரம்ஜானுங்கிறது பண்டிகை மாசமாங்கிற. ஆனால் நம்ம பண்டிகை மாசமாக நம்ம ஆக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. மக்கள் அவங்க வேணும்னு அப்படி இருக்கலை, நம்ம ஆக்கி விட்டோம். ரமலான்னா அந்த பண்டிகை மாதிரி. பண்டிகைன்னா ஜாலியாக தானே இருப்போம், டைம் பாஸ் பண்ணுவோம்ல. நீங்க அப்படித்தான் இருக்கிறது. 27 நீங்க பார்த்தீங்களா இல்லையா? 27ஆம் நாளில் பள்ளிவாசலில் சீரியல் லைட்டு போட்டு வானவர்களை வரவேற்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஏன்னா வானவர்கள் பொட்டம் கட்டி என்ன செய்வாங்க? லைலத்துல் கத்ரை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பொட்டமாக கட்டி, எப்படி நம்ம இந்த சகுதி சாப்பாடை பொட்டம் கட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி 27 அவங்க இறங்குறாங்களா? சரி இறங்குறாங்கல்ல, அங்கே நீ வாங்குறதுக்கு நிற்கணும்ல. பார்சல் வருது இல்லை, லைலத்துல் கத்ருடைய நன்மை வருது இல்லை, பார்சல் வருது இல்லை. நீ எங்கே போன? நீ அந்த நேரத்தில் எங்கே போகிறேன்? ஏனைய சமுதாயத்தவர்கள் சுற்றுவாங்க பார்த்தீங்களா இந்த கிறிஸ்துமஸுக்கெல்லாம்? அதே மாதிரி தான் 27 என்னது, 2 வீலர் எடுத்துக்கிறான், இங்கிருந்து போயிட்டே இருக்கிறான். எல்லா ஊர்லேயும் தான், இங்கேயும் அதான். இந்த மூடி மறைச்சு அது மறைக்கலாம் முடியாது. இப்படி தான் சொல்ல முடியும், இப்படித்தான் சொல்ல முடியும். பிமா தூமார், உனக்கு ஏவப்பட்டதை உடைச்சிரு, அவ்வளவுதான். நீ உட, இந்த செல் அங்க தெரிக்கிட்ட இங்க தெரிக்கிட்டான், நீ உடைக்கக்கூடிய அந்த பாட்டில் உன் மேலேயே தெரிக்கிட்டான். அல்லாஹ் அதானே சொல்றான். பாக்குறீங்க இல்லைங்க? அப்ப 27க்கு நம்ம ஒரு புனிதமாக்கி அந்த 27ஐயும் கரெக்டா கொண்டாடுறது இல்லை. அதுக்கப்புறம் வீதியை பார்த்தா மூத்தா போன மாதிரி. 28க்கு வந்தா வீதி என்ன, எங்க 4 பக்கம் எங்க சபம் வந்துருச்சா, புணம் வந்துருச்சா, என்ன நடந்தது இல்லை, கலவரம் தான் வந்துச்சா, ஒன்றும் தெரியல. அமைதியாகி போச்சா இல்லையா? இந்த மாதிரி உங்க மகன் நடந்தா நடிச்சு 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 என்ன பண்றான்? மகன் தகப்பண்ண காதுல பூவ சுத்தனா என்ன பண்ணுவான்? அம்மாவே இருந்தாலும் தொடர்ந்து இப்படி பண்ணா என்ன பண்ணுவா? அதை விட பல மடங்கு அல்லா பண்ணுவான். நல்ல விலைக்கு கொள்ளணும். அல்லாஹ் சொல்றான்ல, இன்ன அதாப ரப்பிக லஷதி, என் வேதனை கடுமையா இருக்கு. அதை முதல் நீ நல்லா தெரிஞ்சுக்க. சும்மா எப்ப பார்த்தாலும் அளவற்ற அருளாளனா இதுலயே நிக்காத. இன்ன அதாப ரப்பிக லஷதி, உன் இறைவன் தண்டிக்கக்கூடிய வேதனை ரொம்ப கடுமையா இருக்கு. நல்லவனுக்கு தான் இறக்கம் அருமையில, மற்ற ஆளுக்கெல்லாம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்ல. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய மகன் போட நரகத்துக்கு போட போ அனுப்பிடுறான்ல. 2 மகன்ல ஒரு மகன் யாரு? ஆதம் நபியினுடைய மகன். போடா நரகத்துக்கு போடா. நபி எங்க வாப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியும், போ அனுப்பிடுறான்ல.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தைங்கிறீங்களே, அவங்க பாப்பா ஸ்பெஷல், நரகத்தினுடைய அடித்தட்டு. உனக்கு சாதா வேதனை மட்டும் பத்தாது, கீழே போ, ரொம்ப வேதனைப்படு. இப்ராஹிம் நபி நான் பெத்தெடுத்த புள்ள, அது எனக்கு தெரியும், நீ போ. அனுப்பிடுறான்ல. 950 வருட காலம் பிரச்சாரம் செய்த நூஹ் நபியினுடைய மகன், போடா நரகத்துக்கு போடா. இங்க நபியோட மகன், இந்த பேச்செல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. நம்ம என்ன விளைக்கிறோம், நாங்கள் பரம்பரையாக முஸ்லீம்கள், இந்த ஜமாத்தில் நாங்கள் அப்படி அங்கே வைச்சோம், அதெல்லாம் நம்மள்கிட்ட ஈடுபடாது. நூஹ் நபியினுடைய மகனாக இருந்தாலும் அவரை நேசிப்போம், ஒன்றை நேசிக்க மாட்டேன். நூஹ் நபியை கேட்டார்ல, என்னுடைய மகனாயிற்றே, ஆமாம் எங்களுக்கு தெரியும், இன்னும் லைசமின் அகலிக்க, கொள்கை இல்லாதவனையெல்லாம் உன்னோட மகன் சொல்லி தெரியாத, உன் குடும்பத்தை சேர்ந்தவனே கிடையாது, ஓ நரகத்துக்கு போன்றுவோம். பார்க்குறோம்ல. இதில் இவருக்கு இன்னொரு சேர்த்து இன்னொரு அட்வான்ஸ். இவருக்கு என்ன அட்வான்ஸு? லரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராத்த நூஹின் வ இம்ராத்த லூத். நூஹ் நபியினுடைய மகனு நரகவாதி, நூஹ் நபியினுடைய பொண்டாட்டியும் நரகவாதி, லூத் நபியினுடைய மனைவியும் நரகவாதி. இப்போ நான் சொல்றது எல்லாருமே தெல்லவாரிகளை பற்றி இல்லை, நபிமார்களுடைய சரித்திரம், இறைவனால் நேசிக்கப்பட்டவர்களுடைய சரித்திரம், யாருடைய வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த நபிமார்களுடைய குடும்பத்தார்களுடைய சரித்திரம். நாம எந்த லட்சணத்தில் போய் நிற்போம் மறுமையில்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் முக்காவாசி பேர் யாரு? முக்காவாசி பேர் யாரு? நரகம். அபூலஹப் யாரு? வெளியூர்காரனா? எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான். அபூலஹப் ரசூலுல்லாஹ் குடும்பம். அப்படியா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா? தப்பத் யதா அபீ லஹப், உன் கை நாசமா போட்டல, நீ நாசமா போ. ரஹமத்துல் ஆலமீனுடைய குடும்பம், அது வர நீ நாசமா போ. சொல்றேன். அபூஜஹல் யாரு? உத்பா யாரு? ஷைபா யாரு? எல்லாம் சுத்தி வரையும் குடும்பம் தான். இதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கு. அதுக்காக நம்ம சொல்ல வரோம். ரசூலுல்லாஹ்ட்ட கூட ஒரு ஆள் வந்து கேட்பாருல்ல, என்ன கேட்பாரு? ஐநாபி, என் வாப்பா எங்க? அவங்க வாப்பா மௌத்தா போயிட்டாரு. பாப்பா பத்தி கேட்கிறாரு, என் வாப்பா எங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹுவ ஃபின்னார், நரகத்தில் தான் கிடக்கிறாரு. அவருக்கு ஏன்டா கேட்டான்னு ஆகி போச்சு. சும்மா இருந்தாவது இந்த பதில் வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி அனுப்பியிருக்கணும். கேள்வி தானே கேட்டாரு, வஹி வந்துச்சு, நரகத்தில் கிடக்கிறாரு, நரகத்தில் தான் கிடக்கிறாரு. பதில கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த ஆளு என்ன பெரிய சோகமாகி போச்சு, என்னோட தகப்பனார் நரகத்தில் கிடந்துட்டாரு. ரொம்ப சோகத்தோட போறாரு. போரால தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, வா, என்ன பெரிய சோகம், என்ன உனக்கு என்ன சோகம், என்ன சோகம்னு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு பதிலை சொன்னாங்க. என்ன பதில்? என்ன பதில் சொல்லுங்க. சிறப்பாக சொன்னார் பார்த்தீங்களா? இன்னாபி, என் தந்தை, வா அபாக்க, ஓன் தந்தை, ரெண்டு பேரும் நரக வேதம் போ. இது என்னமோ ஓன் அப்பாவை தான் நான் சொன்ன மாதிரியும், என்னை ஈண்டெடுத்த என் தந்தையே நரகத்தின் கொல்லிக்கட்டை. காரணம் அல்லாஹ் சொல்றதை கேட்கல, அல்லாஹ்வுக்கு உகந்தால நடக்கல. என் தகப்பனா நரகவாதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என் தகப்பனா நரகவாதின்னு. தலப்பாக்கட்டுகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நரகவாதி எப்படா முஸ்லீம் ஆக்குறதுன்னு பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயானம் பேசிட்டு இருக்கிறார். சரி, தகப்பனா நரகவாதி. அம்மா யாரு? ஆமீனா. வயிற்று நல்லா படிக்கிறாங்கல்ல, என்ன ஆமீனா? ஆமீனா நரகவாதி. நீ படிச்சுட்டு கிடக்கலாம், நீ அப்படி பயங்கரமா அப்படி முஸ்லீம்கள் எல்லாம் நீ படிச்சுட்டு கிடக்கலாம். நரகம், நபிகளாரை பெற்றெடுத்த பெற்றோர் நரகம். முடிஞ்சு போச்சா? அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்களே, என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்யணும். இஸ்தஅதனத்து ரப்பி லா அஸ்தக்ஃபிரு லி உம்மி, என் தாய்க்காக பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன். அனுமதி கேட்டது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் என்ன சொன்னா? அந்த விளையாட்டலாக நீ அனுமதி கேட்டவன நான் கொடுத்தேன்னம்மா. சிறுக்கு 1ஆம் நம்பர் சிறுக்கு. அல்லாஹ் மறுக்கிறானா? அதுதான் அர்த்தம். நபி நாயகத்துக்கு முன்னாடி வேதம் வந்துச்சுல, வேத அடிப்படையில் நடக்கணும்ல, அப்படி நடக்கலை.
மன்னிப்பெல்லாம் அப்படியே கேட்கலாம் கூடாது. நீங்கள் மூமினுக்கு துவா செய்ய, உங்கள் துவாவை கேட்டு நான் எல்லாத்தையும் மன்னிப்பேன், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உன்னை ஈண்டெடுத்த தாய்க்கு மன்னிப்பு கேட்பதற்கு உனக்கு தகுதி இல்லை, கேட்காத, அதை பற்றியே கேட்காத. அப்போ கபூரில் போய் பார்க்கலாமா? தாராளமாக போ. அது யார் மௌத்தா போனால் சுடுகாட்டை கூட நம்ம போய் பார்க்கலாமே. ஏன்னா இன்னாஹாத்து தக்கிருல் ஆஹிரா தானே, மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் தானே. அது யாரு கபருக்கு நீங்கள் போங்க. இந்த மன்னிப்பு கேட்கறது, அவங்களுக்காக வேண்டி ஃபாத்தியா ஓதி நன்மை அப்படி தள்ளி விடுறது, பார்சல் இவர் பண்ணுவார். யாரோட போகணும்? அப்போ இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஆகாதுன்ட்டாங்க. இதை விட அழுத்தமான ஒரு போதனை இந்த ஜும்மாவில் இதை விட என்ன இருக்குது? எவ்வளவு நாள் தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். தக்வா பற்றி பேசுங்க, தக்வா பற்றி பேசுங்கன்னா தக்வா பற்றி எப்படி பேசிட்டு இருக்கிறது? வரலாற்றின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தக்வா. நபிகளாருடைய பெற்றோருக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்குமே அந்த நிலையம் ஏற்பட்டது என்று சொன்னால், நாம் எந்த லட்சணத்தில் இருக்கிறோம் என்ற பயம் உன்னுடைய உள்ளத்தில் எப்போது வருகிறதோ அதுக்கு பேர் தக்வா. தக்வானா மாத்திரை வாங்கி திங்கிறது இல்லை. டானிக்கா இருக்குது, இந்த ஒரு 4 லிட்டர் டானிக் கொடுங்க, அது டானிக்லையா இருக்குது, நாமளா உருவாக்கி கொள்றதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இது போதும் நினைக்கிறேன். இதுக்கு மேல படிப்பினை எல்லாம் என்ன இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சொல்லி, நபிமார்களுடைய குடும்பத்தை சொல்லியே நமக்கு தலையில ஏறலைன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. என்னமோ அது பிரயோஜனம் இருக்க போதா? நல்லா விளங்கினங்க. இது குறை சொல்வதற்கு அல்ல, அந்த விரக்தி, இந்த விரக்தியை வெளிப்படுத்தணும் இல்ல, ஈமான ஸ்டெடிப்படுத்தணும் இல்ல, நம்முடைய அசால்ட்டு தன்மையை தவறுன்னு சொல்லி நம்ம உணரணும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஆகி போட்டோம், ரமதானை அப்படி ஆக்கிட்டோம். அது முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர், அதை சொல்லணுன்றது. 28ஆம் தேதி 2வது மாதம் 2024ஆம் தேதி 2024ஆம் வருஷம் 28ஆம் தேதி 2ஆம் மாதம் முத்துப்பேட்டை ஐக்கிய ஜமாத் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. என்ன அறிக்கை? அதாவது இனிமேல் இந்த சஹூர் ஏற்பாடு இருக்குல்ல, இங்கே நிறுத்தப்படுகிறதுன்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க 2024. அதுக்கு தான் டேட்டோன்னு நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் அந்த ஏற்பாடே கிடையாதுட்டாங்க. ஏன்? மக்கள் அதுக்கு தான் வர்றாங்கன்னு இல்லை, ஆனால் அதுக்கு தாங்கிற மாதிரியே ஆயிப்போச்சு. அவங்க கொடுக்குறாங்க, கணக்கு கொடுக்குறாங்க. முத்துப்பேட்டையில் மாத்திரம் ரம்ஜானில் 50 to 70 லட்சம் சஹூர் சாப்பாட்டுக்கு செலவு. விளங்குங்களா? முத்துப்பேட்டையில் மட்டும்தான். மொத்த தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கும்? இதான் லட்சியம். உன்னோட ஜமாத்தில் உள்ளவனுக்கு 2 பேர்த்துக்கு இதயத்தில் நோய், அவன் அதை சீர் பண்ண முடியாமல் காசு இல்லாமல் ஊரெல்லாம் பிச்சை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை நீ பார்ப்பதற்கு வக்கில்லை. அதை கேட்டு போகக்கூடிய நேரத்தில் வாரி வழங்கக்கூடிய தன்மை இல்லை. என்ன நம்ம இதிலேயே செலவு பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏழைகளுக்கு கொடுங்க, அது வேற. இஃப்தார் ஏழைகளுக்கு கொடுக்கறது, இயலாதவர்களுக்கு கொடுக்கறது. நம்ம லட்சியம் இப்படியே. இது நான் சொல்லல, முத்துப்பேட்டை ஐக்கிய ஜமாத்து சொல்லுது. இது சொல்லுது மட்டுமில்லை, அங்கே சஹூர் சாப்பாடு நிறுத்திட்டாங்க. காரணம் என்ன? கொண்டாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அது அப்படியே கொண்டாங்க. இந்த 50ஐயும் கொண்டாங்க, 70ஐயும் கொண்டாங்க. ஜக்கா சிஸ்டத்தை அவங்க உருவாக்கியாச்சு. கடன் திட்டத்தை உருவாக்கியாச்சு. இஸ்லாமிய கடன் இருக்குல்ல, எல்லாம் அந்த காசில் உருவாக்கி வச்சிருக்கு. முன்னோடி முத்துப்பேட்டை முன்னோடி. அது எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி. இதான் ஈமானை நம்ம தேர்ச்சி பண்ணுறதா இருந்தால் இதுதானுங்க. நல்லா விளங்கிக்கணும். அது என்ன, நான் என்ன திங்கிறக்கா வந்தான்? வரல. யார் அதுக்கு வரல? ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அது கூடுதலாக நமக்கு சொல்கிறது இதில் கொஞ்சம் தகுதியும் இருக்கிறது. ஏன்னா இந்த சஹூர் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை துவக்கி விட்டதே நம்ம ஊரில் தான். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, வேர்க்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, 1994 தான் இந்த ஏத்திகாப் சம்பந்தமாக ஜும்மாவிலேயே பேசப்படுகிறது. அப்போ ஏத்திகாப்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி அதை கொஞ்சம் வலியுறுத்தி பேசி, அப்போ பக்கத்தில் உள்ள பள்ளியில் உள்ள ஒரு இமாம் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டு, ஏகட்டிக்காப்பா என்ன சொல்கிறீங்க, இந்த ஜும்மாவில் என்னவோ ஏகட்டிக்காப்புன்னு பேசுகிறீங்க. ஏத்திகாப்புங்கிறது அவருக்கு கூட தெரியல.
இகிட்டிக்கா அப்படின்னார். இன்றைக்கி அவர் தௌஹீதில் இருக்கிறார். வணங்குங்களா? இங்கே கூட சும்மா வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அவர் கேட்டார். அப்போ அவர் அங்கே உள்ள இம்மா அந்த நிலைமையில தான் இருந்தார். அப்போ அன்னைக்கு வந்து அதை வலியுறுத்தி பேசி நம்ம சும்மா பேசினதான் நம்மளும் பெரிய எதிர்பார்த்தெல்லாம் பேசலை. ஆனால் பேசி முடிஞ்சவொன்னா 2 பேரும் நாங்கள் ஏத்திக்காக இருக்கிறோன்ட்டாங்க. ஒரு வயசான ஆள், இன்னொரு ஆள் வாலிபர். இப்போ அவங்க 2 பேர் தயாராகிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்மளும் சரி அப்படின்னு சொல்லி 3 பேர் தான் இருந்தார். வெறும் 3 பேர். அப்போ என்னாச்சு? இப்போ அவங்களுக்கு சாப்பாடுங்கும் போது பக்கத்து வீட்டிலேருந்து வரும்ல. ஏன்னா அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டாங்க பக்கத்து வீட்டில். அடுத்த வருஷம் 3 13 ஆகும். அதுக்கப்புறம் 50 ஆகும். 55 ஆகுது. அப்போ இதுக்கு வீட்டிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்க முடியும். சரி, நம்ம பள்ளியிலேயே ஜமாத்தில் என்ன செய்வோம்? ஏற்பாடு பண்ணுவான்னு சொல்லி முதலாக வேர்க்கிழமை ஜமாத்தில் தான் ஏற்பாடே பண்ணது. வணங்குதுங்களா? அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அது இன்றைக்கி உள்ள இந்த பல இளைஞர்களுக்கு அது தெரியாது. நல்ல நோக்கத்தில் பண்ணது. ஆனால் இன்றைக்கி நோக்கமே அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. அடிப்படையை மறந்துட்டோம். வணங்குதுங்களா? அதனால் இது அறிவுரை, வேற ஒன்றும் இல்லை. உங்கள் ஜமாத்தை நல்லா திட்டினாராமே பற்ற வைக்கிறது போய். என்ன திட்டினார்? இதை நீங்கள் கூப்பிடாம இருந்தீங்கல்ல, அதுக்காக திட்டினாருங்கிறது அறிவுரை. அவ்வளோதான். இந்த அறிவுரையை தெளிவுரையாக சொல்லியாச்சு. இதோடு இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்யும்.